ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எம்கே தமிழன் யூடியூப் சேனல். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒய் ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? ஆமாம், எதுக்கு டவுன்ஃபால் சொல்கிறீங்க நீங்கள்? முக்கியமான தவறு, ஓகேவா? என்ன ப்ரோ சொல்கிறது? அப்போ ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் கிடையாதா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபாலும் இல்லை, அது வளர்ந்தும் வரல, அப்படியே ஸ்டேபிளாக நிற்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் டவுன்ஃபால் நிறைய பேர் போட்டாங்க. எதனால் டவுன்ஃபால், எப்படி இந்த 3 விஷயம்னால தான் டவுன்ஃபால் ஆயிடுச்சு, இப்படிலாம் நிறைய பேர் போடுறாங்க, போட்டுகிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸும் போட்டிருக்காங்க. ஏன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இந்த யூடியூப் சேனலு தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு பெரிய மனுஷன், அந்த மனுஷனை பார்த்து தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். ஆனால் அந்த மனுஷனே ஒரு கட்டத்தில் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட மாட்டேன், வேறு அக்கௌண்ட்டை வேறு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஃப்ரீ ஃபயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட்டே விற்றுட்டு போயிட்டார். இந்த நம்ம என்ன சொல்கிறது, அது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். சரி, அதோட நாம் சொல்ல என்ன தெரியுமா, ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் ஆகலை, ஓகேவா? எதனால் ப்ரோ நீ சொல்கிற, எப்படி ப்ரோ நீ சொல்கிற அப்படின்னா, நான் எல்லோரும் சொல்கிற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். இத்தனி 3 விஷயத்தினால தான் ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் ஆகலை அப்படி இப்படினால எனக்கு தோணுது, நான் அதை மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? ஃப்ரீ ஃபயர் முதல்ல சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் ரூம் மேட்ச், அதாவது ரூம் கார்டு க்ரியேட் பண்ணோன்னா நிறைய கஷ்டப்பட்டு க்ளோரி ஏற்றி கில்டு வார் போய் க்ளோரியெல்லாம் ஏற்றணும். ஆமாம், கேம் பிளே விளையாடி க்ளோரியெல்லாம் ஏற்றினா தான் நமக்கு ஒரு ரூம் கார்டு என்பது கிடைக்கும். அதை வச்சு நம்ம கேம் பிளே ஆடுவோம். ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம எடுப்போம் அந்த ரூம் கார்டை. சில பேர் 30 ரூபா ஆஃபர் வருமா, சரி போட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய இருந்தது. அது ஒரு முதல் விஷயம், ஓகேவா? அதனால் நம்ம விளையாடுறது ஸ்டாப் ஆச்சு. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் ஓல்டு காஸ்டியூம்ஸ் எல்லாம் திரும்பி விட்டாங்க. ஏன் நானே நிறைய ஓல்டு காஸ்டியூமெல்லாம் இப்போ புதுசாக விட்டதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அலாக்காலாம் நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் தெரியுமா? அதுவே நக்கிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் காசு இழந்துருக்காங்க, நிறைய பேர் காசை போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுனா அது ஒரு கேம் அப்படி எடுத்துக்காமல் நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகி விளையாட ஆரம்பித்தோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல போனால், ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் ஆகலை. ஆனால் இந்த மற்றவங்க சொல்லி ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் ஆகுது, ஃப்ரீ ஃபயர் யாரும் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யூடியூப்பில் பரவ ஆரம்பித்ததுனால தான் ஃப்ரீ ஃபயரை விட்டு நிறைய பேர் போனாங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு தான் இருந்தாங்க இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமும். எப்போ இந்த யூடியூப்பில் ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் ஆயிடுச்சு, கொரோனா வைக்கன்னா ஃப்ரீ ஃபயர், அதுக்கப்புறம் யாருமே ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதில்ல அப்படின்னு போட ஆரம்பித்தாங்களோ, அப்போலேருந்து நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? கொரோனாக்கு அப்புறமும் நிறையா வந்துச்சு இந்த ஃப்ரீ ஸ்டைல். கொரோனாக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஸ்டைல் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்தாங்க. ஆண்டனி ஃப்ளெக்ஸ் வந்தார், மாண்டி ரவி ப்ரோ வந்தாங்க. கொரோனாக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம், என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனாக்கு அப்புறம் தான் அவங்களாம் ஃப்ளேம் ஆகி ஒரு இது மாதிரி யூடியூப் சேனல் இருக்குப்பா, இது மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. மாட்டு ப்ரோ வந்தாங்க, இது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. யூடியூப் கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஃபேமிலி சேர்ந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. நானும் போய் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், நேரிலலாம் பேசல, கமெண்டில் பேசியிருக்கேன். இது மாதிரி நிறைய இருந்தது. எனக்கு ஜாலியாக இருக்கும் அவங்க கூட பேசும்போதெல்லாம், ஓகேவா? அவங்க கேம் பிளேக்காக போக மாட்டேன், அவங்க ஜாலியாக பேசுவாங்க, எனக்கு அதுக்காக மட்டும் தான் போவேன். ஏன் ஜிடி ப்ரோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் யூடியூப்பில் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடும் போது கூட சரி, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஃப்ரீ ஃபயர் வீடியோ பிடிக்காது. அவர் பேசுவார்ல, அவர் வீட்டில் உட்காந்து பேசுவார்ல, குட்டி கோகுல் கேமிங் கூட அது மாதிரி பேசுவார்ல, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, இது மாதிரி அவர் ஜாலியாக பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஆனால் அந்த மனுஷன் இப்போ எப்படி இருக்காருன்னா, வாழ்க்கையே வெறுத்து போய் ஏதோ சும்மா போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு அந்த மனுஷன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த மனுஷனை பார்த்துட்டா இவர் அவார்டு வாங்கும் போது, ஆஹா இந்த மனுஷன் மாதிரி நம்மளாம் ஆகணும்ப்பா, இது மாதிரி போகணும்ப்பா, நம்மளே கேம் விளையாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நல்லா போகணும்ப்பா அப்படியெல்லாம் தோணும் எனக்கு. ஆனால் அந்த மனுஷனே இப்போ டவுன்ஃபால், ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போடும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அக்கௌண்ட்டு விற்கும் போதும் சரி, நான் இப்போ அவரை பற்றி பேசுகிறது கரெக்டாக தப்பானும் எனக்கு தெரியாது, ஓகேவா? அவர் பெரிய ஆள், அவரை பற்றி நம்ம அவர் எவ்வளோ பெரிய ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கள் அண்ணன் தான், ஓகேவா? ஆனால் அவரை பற்றி பேசுறது எனக்கு கரெக்டாலாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரை பற்றி பேசுகிறேன், ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளேஸ் இன்னும் விளையாடிட்டு தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு 4-5 அக்கௌண்ட் இழந்தவனும் இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கான், ஓகேவா? புதுசாக அக்கௌண்ட் ஆரம்பித்து விளையாடிட்டு தான் இருக்கான்.
ஃப்ரீ ஃபயர் விட்டு போகிறேன்னு சொல்லின்னு இருக்கிறோம், இன்னும் விளையாடின்னு தான் இருக்கிறான். சில பேர் ஃப்ரீ ஃபயர் விட்டு போயிட்டாங்க, அக்கௌண்ட்டை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவனா இருக்கான், திருட்டுத்தனமாக விளையாடுறவனா இருக்கான். எக்ஸாம் வந்து இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. எக்ஸாமில் எனக்கோ தெரியும், எக்ஸாமில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக நம்மளை விட்டு ஃப்ரீ ஃபயர் ஆடுறவனா இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்குவாடாக இருக்கோன்னா அந்த ஸ்குவாடில் 4 பேர் விளையாடினா தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஃபன் இருக்கும். அந்த ஸ்குவாடில் 3 பேர் போயிட்டாங்கன்னா அவன் மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ணுவான், எதுவுமே பண்ண முடியாது, ஃபன்னாக விளையாட முடியாது. என்டர்டெயின்மெண்ட் 4 பேர் வேணும், 4 பேர் இருந்தால் ஸ்குவாடு ஜாலியாக பேசுவோம், நான் நோத்தி டீப்பாக பேசிப்போம், அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சும்மா ஆனால் வரான் அடிக்கிறோம், ஹீரோய்க்கு போயிட்டாமா, மேட்ச் போடணுமா, அப்படி தான் இருக்காங்களே தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதை விட்டு ஏதோ அச்சீவ் பண்ணோம், போனோம் கிராண்ட் மாஸ்டர் போனோம் வெறித்தனமாக ஆடுறாங்க. இல்லை ஏன்னா அப்பயும் ஹீரோய்க்கு போனோம் அப்படி தான் ஆடினாங்க. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஏதோ ஆடி புஷ் பண்ணணுமேனு சொல்லிட்டு புஷ் பண்ணுறோம் நம்ம. அப்படி இல்லாமல் நிறைய பேர் இந்த ஒரு ரீசனுக்காக போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க ப்ரோ, என் ஃப்ரெண்டு போயிட்டான் ப்ரோ, நானும் அவங்க கூட தான் விளையாடின்னு இருந்தேன், இப்போ அவனும் போயிட்டான், நான் மட்டும் தனியாக என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் டவுன்ஃபால் சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் இன்னும் டவுன்ஃபால் ஆகிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் நாட் டவுன்ஃபால். ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபால் ஆகலை, அது அதிகமாகவும் ஆகலை, ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் வழியாக ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் வழியாக ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு. நல்லா கேம் விளாட்றவன் நிறையா சம்பாதிக்கலாம் சொல்ல, டோர்னமெண்ட்டுக்கு போகிறாங்க நிறைய பேர். எங்கள் தெருவுலேயே சில பேர் டோர்னமெண்ட்டு போவாங்க. நிறையா இருக்குது. போய் காசு சம்பாதிக்கிறத விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க. ஓகேவா, டோர்னமெண்ட் தான், அதெல்லாம் காசு கட்டி தான் விளையாடுவாங்க, என்ட்ரி ஃபீஸ் இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவாங்க, நிறைய இருக்குது. ஓகேவா, இது மாதிரி சில டைம் வந்து ஃப்ரீ ஃபயரை டெலீட் பண்ணணும்னு தோணும். ஓகேவா, எப்போ அது மாதிரி தோணுன்னா கூட எவனுமே விளையாடாத போது, ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்காத போது, ஃப்ரீ ஃபயர் நான்லாம் வரமாட்டேன்டா தொண்டை கட்டிச்சு கைஸ், நான்லாம் வரமாட்டேன்டா ஃப்ரீ ஃபயர் யாரா விளையாடா அப்படின்னு சொல்லும் போது விளையாட மாதிரி தோணும். நான் சின்ன வயசில் கொரோனா அப்போ எங்கள் அம்மா 4G ஃபோனாக வச்சுருந்தாங்க, நெட்டு 2 GB தான். ஓகேவா, எங்கள் அம்மா எத்தனை நாள் தான் டெலிட் பண்ணுவாங்க ஃப்ரீ ஃபயரு. நான் ஒரு மேட்ச் விளையாடிட்டு அப்புறம் ஏற்றுவேன் விளையாடுவேன், எங்கள் அம்மா டெலிட் பண்ணிடுவாங்க, திரும்பியும் ஏற்றுவேன், நெட்டு காலியாக வரைக்கும் ஏற்றி விளையாடுவேன். அடிக்டாலாம் இல்லை இது. ஓகேவா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடணும், ஏன்னா வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடணும், அதுக்காக விளையாடுவேன் நான். அது பேர் அடிக்ட் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி நான் விளையாடுவேன். ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் டவுன்ஃபாலும் இல்லை, அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அந்த ஃபீலிங்ஸ் யாருக்கும் புரியாது, ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் மட்டும்தான் புரியும். உண்மையான விளையாடி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக விளையாடி இருப்பாங்கள்ல, அது மாதிரி ஆள் தான் புரியும். அந்த காலத்தில் 30 ரூபா ஆஃபர் போகிறதுக்கே தயங்குவேன் நான், தெரியுமா, அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. இன்னொரு வீடியோவில் நான் லைவ் போடும்போது இதை பற்றி தெளிவாக பேசலாம். இந்த அளவுக்கு லென்த் இல்லை. உங்களோட கருத்தும் சொல்லுங்கள், லைவ் போடும்போது கண்டிப்பாக